பேக் டு ஃபார்ம் மாரி தான் இந்த வீடியோ. நான் ஆக்சுவலா ரிசல்ட் வந்தோனே ரொம்ப அப்படியே வெறுப்பாயி, நம்ம வந்து சுத்தமா இனிமேல் வேண்டாம். திரும்ப நம்ம ஜாப்க்கே போயிரலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் யோசிச்சுட்டேன். ஏன்னா இதுக்காக நான் 1 இயர் என்னோட ஒர்க்க விட்டு நான் இவ்வளோ நாள் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்தி 1 இயர் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி, நானே எல்லாமே சமாளிச்சு இந்த குரூப் 4, குரூப் 2லாம் அட்டெண்ட் பண்ணேன். கடைசியா என்ன சொல்றது, ஒரு 10 மார்க், 20 மார்க் டிஃபரன்ஸ்ல எதுவுமே இல்லாத மாரி ஆயிடுச்சு. ரொம்ப வெறுப்பாயிருச்சு. இப்ப நம்ம வந்து ஒண்ணுமே படிக்கலன்னா, ஃபெயில் ஆயிட்டா ஓகே. அது பிரச்சனையே கிடையாது. இப்ப நல்லா படிச்சு பாஸ் ஆயிட்டாலும் ஓகே. இந்த இடையில என்ன மாரி இருக்கவங்க தான் ரொம்ப பிரச்சனை. கஷ்டப்பட்டு படிப்பாங்க. ஆனா வந்து ஒரு 200க்கு மேல எடுத்துருவாங்க. 210க்கு மேல எடுத்துருவாங்க. ஆனா வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய கட் ஆஃப் கிடைக்காது. கரெக்ட்டா ஒரு ஒரு 10 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டிருந்தோம்னா கிடைச்சிருக்குமே! திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அடுத்த வருஷத்துக்காக வெயிட் பண்ணுமே! அப்படிங்கிற மாரி ஒரு வெறுப்பு வந்துரும். நான் ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸாவே ஒர்க் போயிட்டுருக்கும்போதே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். 5 இயர்ஸா ஒர்க் போயிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு 7 மணிக்கு வந்தேன்னா, 7 மணிலேருந்து நைட் 10 வரைக்கும் படிக்கிறது. திரும்ப காலையில 3:00 எந்திரிச்சு படிக்கிறது. அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் சரி நம்ம போன தடவையும் அப்படிதான் எனக்கு ஒரு 200, 210 ப்ளஸ்லயே இதாயிருச்சு. சரி ஒரே ஒரு தடவ நம்ம ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாபே ஃபுல்லாவே விட்டுட்டு, நான் என்னோட இவ்வளோ நாள் வச்சிருந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வச்சு ட்ரை பண்ணேன். ஆனா என்னாச்சு சேவிங்ஸ் அமௌண்ட் போனது தான் மிச்சம்னு ஆயிருச்சு. குரூப் 4 கொஸ்டின் எப்படி வந்துச்சு நமக்கே தெரியும். ம். சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில கட் ஆஃப் கம்மியா வரும்னு நெனச்சா, நம்ம அட்டெண்ட் பண்ண அளவு ரொம்ப கட் ஆஃப் கம்மியா வர சான்ஸ் இல்லன்னு ஆயிடுச்சு. அதிலயே எனக்கு ரொம்ப வெறுத்துருச்சு. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலைய விட்டு, இதில ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, ரொம்ப தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோ! இப்ப திரும்ப 1 இயர் கேப்க்கு அப்புறம் திரும்ப நம்ம அந்த ஃபீல்ட்ல போய் வேலை தேடுறதுங்கிறது, அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். கேப்பே இல்லாம திரும்ப எக்ஸ்பீரியன்ஸோட ஜாப் போறதே கஷ்டம். இதில கேப் விட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த சேலரி, அத விட ஹை சேலரி கிடைக்கும். அதே சேலரி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப என்னோட சேவிங்ஸும் 0 ஆயிடுச்சு. என்னோட 1 இயர் உழைப்பு எல்லாமே 0 ஆயிருச்சு. அதனாலே ஒரு 3 மந்த்ஸ் நான் புக்க தொடவே இல்ல. படிக்கணும்னு நெனப்பேன். ஆனா இதெல்லாம் நெனச்சு பார்த்து, இது எதுக்கு அவசரப்பட்டு வேலைய விட்டுட்டோம். அதே தான் திரும்ப திரும்ப மைண்ட்ல தோணிட்டே இருக்கும். சரி, இப்ப திரும்ப ஜூன்ல எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. குரூப் 1 வரப்போகுது. சரி நம்ம திரும்ப ட்ரை பண்ணுவோம். இந்த நீயா நானால ஒரு எபிசோட்ல சொல்லுவாங்க. "என்னைய விட்டு போயிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் சொல்லுவான், "எங்க போறது?" அப்படின்னு. அந்த மாரி தான் ஆஸ்பிரண்ட்டோட லைஃப் எல்லாருமே. எனக்குன்னு இல்ல, இது எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகும். நம்ம என்னதான் அந்த புக்க விட்டுட்டு, சரி வேற மைண்டுக்கு போயிறணும், வேற வேலைக்கு போயிறணும் அப்படின்னு நெனச்சாலும், திரும்ப அந்த புக்குக்கிட்டயே தான் நம்மள கொண்டு வரும். திரும்ப படிக்கணும். திரும்ப படிச்சு பார்ப்போம். ஒரு தடவ படிச்சு பார்ப்போம், ஒரு தடவ படிச்சு பார்ப்போம்னே பல வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போடணும்னு நெனைக்கிறேன். இந்த தடவ நம்ம திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாவது கொஞ்சம் ஐயோ! சேவிங்ஸ் முடிய போகுது, முடிய போகுது. இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயிரணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்துச்சு. இப்ப தம்ப்நெயில்ல வச்சிருக்க மாரி தான். இழப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆ வேற வழி இல்ல. இந்த எக்ஸாம்ல எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்றதுல திரும்ப 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்ப்போம். அ என்ன வேற வழி இல்ல நமக்கு. இப்ப திரும்ப நம்ம ஜாப் போனாலும் நம்ம ஜாபே கிடைச்சாலுமே நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு தடவ ட்ரை பண்ணியிருந்தா கிடைச்சிருக்குமோ? நம்ம முக்கா கிணறு தாண்டிட்டோம். ஃபுல்லா சிலபஸ்லாம் படிச்சு முடிச்சுட்டோம். டெஸ்ட் அட்டெண்ட் பண்றோம். எல்லாமே பண்றோம். 210, 220 வாங்குறோம். கொஞ்சம் தான். இப்ப நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பிகினிங் போறவங்க பிகினிங்லேருந்து படிக்கணும். நம்ம எல்லாமே படிச்சு வச்சுட்டோம். திரும்ப கொஞ்சம் தான் எஃபோர்ட் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும். அத இப்ப விட்டுட்டு போனோம்னா, திரும்ப நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்றது, அது ரொம்ப கஷ்டம். சரி ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்றத தவிர நமக்கும் வேற வழி இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். இந்த தடவ கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோட இது பண்ற மாரி, இந்த தடவையும் நம்பிக்கையோட பண்ணுவோம். ஆ டெய்லி நைட் ஸ்டடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அ பிளான் போட்டு வச்சிருக்கேன். டெய்லி நைட் ஃபுல்லாவே ஸ்டடி பண்ற மாரி. டே 1லேருந்து. இன்னையிலேருந்து டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். எப்பவும் போல நமக்கு புடிச்ச பாலிட்டி சப்ஜெக்ட்ல இருந்து தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, அந்த ஸ்கூல் புக்ஸ்க்கு நெறையா டெஸ்ட் நான் அட்டெண்ட் பண்றதெல்லாம் நான் உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்றேன், எது எதுல ஃப்ரீ டெஸ்ட் போடுவாங்க, அது எல்லாமே நான் சொல்றேன். அதேமாரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் எது ஃபாலோ பண்றேன், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன்.
நமக்கு வேற வழி இல்ல. திரும்ப படிப்போம். பேக் டூ த ஃபார்ம் தான். பார்க்கலாம் இந்த தடவையாவதும் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு. நல்லது நடக்கலனாலும் நல்லது நடக்கிற வரைக்கும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்ப்பா நான் படிக்கிற டாபிக்ல எந்தெந்த இதில டெஸ்ட் அப்டேட் ஃப்ரீயா எழுதுறேன். எந்த ஆப்ல டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கும், அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.